வணக்கம் பவித்ரா. சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்று இரண்டாவது நாளாக கூட இருக்கிறது. குறிப்பாக கடந்த பொது பட்ஜெட்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது 2024-25 ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. அப்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதன் காரணமாக மானிய கோரிக்கை மீதான அந்த விவாதமானது தள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நேற்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் தொடங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரங்கற் குறிப்பு வாசிக்கப்பட்டதுடன் சட்டப்பேரவையானது நிறைவடைந்தது. இன்று இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையானது கூட இருக்கிறது. இந்த கள்ளச்சாராய விவகாரமானது தமிழகத்தில் பெரும் பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவாதம் எழுப்ப திட்டம் தீட்டியிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் இரங்கற் குறிப்புடன் இந்த சட்டப்பேரவையானது நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு கட்சியினர் விவாதங்களை எழுப்ப வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் தேவை, அதே போல போதைப் பொருள் புழக்கம் இது குறித்ததான அந்த விவாதத்தை எழுப்ப திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயிரிழப்பானது 50 எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த விவகாரம் பெரும் அதிருப்தியையும் தமிழகத்தில் பெரும் பிரச்சனையையும் கிளப்பி இருக்கிறது. இந்திய அளவில் பெரும் பிரச்சனையாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரமானது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விரிவாக விவாதங்கள் எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சிற்கு முதல்வரின் ஆலோசனைப்படி சென்றிருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் ஏவாவேலு, மா சுப்பிரமணியன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருந்தனர். அங்கு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தனர். அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து இந்த 3 அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த நேற்று ஆய்வு செய்ததை தொடர்ந்து இன்று அந்த அறிக்கையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் நேரில் தந்திருக்கின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்னதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொண்ட 3 அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சியினர் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவாதங்களை எழுப்புவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரிவாக பதிலளித்து பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இன்று பல்வேறு துறை சார்ந்த பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கும் பொழுது அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசுவார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் கள்ளச்சாராய விவகாரமானது பெரிய அளவில் உருவெடுத்து இருக்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயம் விவகாரமே முதன்மையான விவாதமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சட்டப்பேரவையானது எப்போதுமே 10 மணிக்கு கூடக்கூடிய நிலையில் வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவையானது 9 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் தொடங்கிய சட்டப்பேரவை அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கென 9 நாட்கள் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் 10 மணிக்கு கூடிய சட்டப்பேரவை இன்று முதல் 9 நாட்கள் மட்டுமே மானிய கோரிக்கையான விவாதம் நடைபெற இருப்பதால் இன்று முதல் 9 மணிக்கே தொடங்க இருக்கிறது. 9 மணி முதல் 1:30 மணி வரை ஒரு தொடரும். அதே போல மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் சட்டப்பேரவை இரு வேளைகளில் இடைத்தேர்தலை முன்னிட்டு மிக குறுகிய காலகட்டத்தில் நடத்தப்பெறுகிறது. இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை அந்தந்த துறை சார்ந்த கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கும் பொழுது துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேச உள்ள நிலையில் தமிழகத்தில் இந்த கள்ளச்சாராயம் விவகாரமானது பெரிய அளவில் உருவெடுத்திருப்பதால் இது குறித்ததான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விரிவாக விடையளித்து பேசுவார் எனவும் தெரிய வருகிறது. நேற்றைய தினமே தகவல் அறிந்து உயிரிழப்புகள் 36க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அந்த சம்பவம் நடந்த அந்த மக்களை, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்து ஆய்வு செய்திருக்கின்றனர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். இதற்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பா அல்லது அரசியல்வாதிகள் பொறுப்பா அல்லது அதிகாரிகள் பொறுப்பா என்ற கோணத்திலும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை மிகவும் காட்டமாக பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மீதான இந்த விவாதமானது முதன்மையாக விவாதமான இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.